நாகார்ஜுனா சார் வந்து வில்லனை இது வரைக்கும் பண்ணதே இல்லை. 8 டைரக்ஷன் 7 டைரக்ஷன் போயிருக்கோம் நாகார்ஜுனா சார். நான் ஏன் வில்லனா பண்ணுவோம், 40 வருஷமா ஹீரோவை பண்ணிட்டு இருந்தேன், ஏன் வில்லனா பண்ணுங்கிற அந்த கேள்வி அவருக்குள்ள இருந்தது. பட் ஆனால் அது எல்லாத்தையும் மீறி உடைச்சதுக்கான காரணம் சத்யராஜா உண்டையா? எது எது ஸ்ருதிஹாசன் நது உண்டையா? எது நாகார்ஜுனாவா? நது என்னனே டென்ஷன் உனக்கு? நல்லா எப்படி ஓடுவேன்? ஆமா, பெரிய அத்லட் ஆச்சு நீ. உடம்பு வச்சிருச்சு, ஓடவே முடியல. என்ன காரணம்னே எனக்கு தெரியல. என்ன காரணம்னே எனக்கு தெரியல. இதுதான்டா காரணம், இதுதான் காரணம். வேண்டுகோள் தான் உங்களுக்கு, இன்னும் கிளாசிக்கல் மியூசிக் பற்றி, இன்னும் கிளாசிக்கல் நிறைய சாங்ஸ் இருக்கும். என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா என்ன தெரியல? எல்லாம் பேசுறதில்ல. நீங்க படம் பார்த்து கிளம்பி போயிட்டே தலைவர் படம் பண்றது எங்களுக்காக, நாங்க பார்த்துறோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்களாம் கிளம்பி போயிட்டே இருங்க. நான் சொன்ன ப்ராஜெக்ட் சாருக்கு பிடிக்கல. சாரா ஏதோ ஃபீல் பண்ணி சின்ன பசங்க விளையாட்டு சாமா மாதிரி ஒரு பறக்கிற ஹெலிகாப்டர் ரெடி பண்ணிருக்கேன். ஐயா அவன் நல்லா தான் படிப்பான். லிசன், இட் இஸ் வெரி அன்ரியலிஸ்டிக் அண்ட் இட் won't work. கடித்து கோரி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின். தன் வாலிப வயதிலிருந்தே பலான புத்தகங்களை படித்து படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காக வென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹலோ, சொல்லு தம்பி. ஜோட்டா பீம் இறந்து போயிட்டாங்கண்ணே. சோட்டா பீமா? ஆமா, டோலக்பூர்ல இருந்து. அவன் செத்து. சின்ன பட்ஜெட் படம் பண்ண மாட்டீங்களா? பெரிய பட்ஜெட் தான் பண்ணுவீங்களா? பாருங்க, இதே மாதிரி அவனை போய் கொல்லுங்க. உங்க அக்கா தம்பி பண்ணது உங்களால பண்ண முடியாதா? ஜஸ்ட் லுக் அட் இட். ஏன் திரும்ப எருமாடு மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். கோ. நது உண்டையா? நது உண்டையா? நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னடா பின்ன என்னங்க, எங்களை உள்ளூர்லயே ஆட விட மாட்டேன்றீங்க, வெளியூர்ல போய் ஆடினாலும் கூடாதுன்றீங்க. இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ? இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம். பெருசா இந்த மாதிரி எதுவும் இல்ல. எந்த மாதிரி தான் இருக்குது படம்? பாட்டு நல்லா இருக்கு, வந்து பாட்டு கேட்டுட்டு போலாம், அவ்வளவுதான். லியோவோட மோசமா இருக்கா? லியோ நல்ல படம், என்ன சொல்றீங்க? மாஸ் அதெல்லாம் தளபதிலாம் வேற. இது இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பெரிய மாஃபியா, அவன் பெரிய சிண்டிகேட்லாம் வச்சிருக்கிறான். அவனை யாரும் எதுவும் கேட்க முடியாது, நினைக்கிறதெல்லாம் செய்வான், யாரை வேணால் கொலை பண்ணுவான். அது போலீஸாக இருந்தாலும் சரி, சிபிஐ இருந்தாலும் கொலை செய்வான். ஆனால் அந்த கொலை பண்ண பாடியை மட்டும் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு வந்து கையை கசக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா நம்மளே கூட ஒரு 2 பாடியை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டு கட்டில் கடியை ஒழிச்சு வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதுக்கு அவங்க ஒரு ஃபேக்ட்ரியெல்லாம் கட்டி கொடுத்து சத்யராஜுக்கு இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணி கொடு அப்படின்னு கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா ஒரு கைலாங்கட்டில் வாங்கின ஒரு சேர் இருக்குது, 4 ஒயரை சொருகி வச்சுருக்காங்க. அதில் அதை வந்து ட்ரெய்லரில் காட்டி விட்டாங்க. என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா என்ன தெரியல? எது நாகார்ஜுனாவா? எது நாகார்ஜுனாவா? எது நாகார்ஜுனாவா? எது நாகார்ஜுனாவா? எது என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா என்ன தெரியல? தெரியல.